ஹலோ நண்பா, வெல்கம் டு மிஸ்டர் பிரகாஷ் நாட் 7 சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல், எந்த ஒரு ஃபோட்டோஷாப்பும் இல்லாமல் 5 மினிட்ஸில் ரிமூவ் பண்ணுறதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா, உங்கள் ஃபோனில் உள்ள டிஃபால்ட் ப்ரௌசரோ இல்லை கம்ப்யூட்டரில் உள்ள ப்ரௌசரோ எதனா ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கூகுளை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுளில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே www.backgroundbgன்னு வருதுல்ல, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் உள்ளே பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரிமூவ் பேக்ரவுண்ட் இமேஜ் 100% ஆட்டோமேட்டிக் ஃப்ரீயான வெப்சைட் தான். நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்லோடு இமேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களோட எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆனதும் அந்த பேக்ரவுண்ட் ஆனது ரிமூவ் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிமூவ் ஆகி வந்துடுச்சு இந்த பேக்ரவுண்டு. இப்போ உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் மேலே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பேக்ரவுண்ட் நீங்களாக வேறு எந்த ஃபோட்டோவோ இல்லை எது வேணாலும் நீங்களாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் அப்லோட் பேக்ரவுண்ட் இருக்குன்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக உள்ள பேக்ரவுண்டை செட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்கொண்ட பேக்ரவுண்ட் இந்த வெப்சைட்லேயே இருக்குது. நான் எல்லா பேக்ரவுண்டையும் ஒவ்வொன்றா மாற்றி பார்க்குறேன். எனக்கு எது செட் ஆகுது, எது நல்லா இருக்குது அப்படின்றத நான் சூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, இப்போ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கலராக பின்னாடி இருக்கும்ல, அந்த ப்ளூ கலர், க்ரீன் கலர், அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணாலும். இப்போ அதையும் மாற்றி பார்த்துருவோம். ஒயிட்டு, ரெட்டு, டார்க் ரெட்டு, ப்ளூ, எல்லாம் ஒரு கிளிக் தான், டக்குன்னு மாறிடுங்க. க்ரே, பிளாக் கலர் சூப்பராக இருக்குது. இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி ஒன்று அமைக்கி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். டவுன்லோடை கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் இமேஜ்னு வருது. டவுன்லோட் கொடுத்தோடனே இது டவுன்லோட் ஆகிட்டு, இதை வந்து இப்போ நான் வந்து விண்டோஸில் ஓப்பன் பண்ணதுனால ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஃபோட்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபோட்டோ சூப்பராக வந்துருக்குங்க. ஆனால் பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் பேக்ரவுண்ட் கரெக்டாக கட் ஆகி நறுக்குன்னு வந்துருக்கு. இது வந்து பாஸ்போர்ட் சைஸுக்கான பேக்ரவுண்டுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டவே ஆட் பண்ணி பார்ப்போம். பின்னாடி ஒரு ஃபோட்டோவே ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக உள்ளதில் ஒன்று செட் பண்ணி பார்ப்போம். செட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அந்த பின்னாடி செங்கல் சவர் மாதிரி உள்ளது வந்து நேச்சராக இருக்குது. நான் இதை வந்து செட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோடை கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் இமேஜ்னு வந்துடுச்சு. டவுன்லோட் கொடுக்குறேன். கீழே டவுன்லோட் ஆகிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. சூப்பர். ஜஸ்ட் ஒரு கிளிக் பேக்ரவுண்ட் சேஞ்ச். 1 மினிட் கூட ஆகிருக்காதுங்க. பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பை.